ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, தம்ப்லைன் வச்சு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஹைதராபாத்தில் மீன் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க. இந்த மீன் மார்க்கெட்டு நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. ஸோ இருந்தாலும் இங்கே வந்தால் பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் மீன்கள்லாம் கிடைக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. அதனாலேயே நாங்கள் எப்பயுமே இந்த மீன் மார்க்கெட்டுக்கு தாங்க வருவோம். என்னென்னா இங்கே மார்னிங்கே வந்தால் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மீன். நாங்கள் சண்டே பார்த்திங்கன்னா மார்னிங்கே கிளம்பி வந்துட்டோங்க. ஸோ பாருங்கள், மார்னிங் வரும்போதே பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு. இப்படி தாங்க இருக்கும். ஏன்னா 2 சைடும் பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க போட்டு வச்சுருக்காங்க. இந்த மீன் பாருங்கள், உயிரோட மீன். அது தண்ணி விட்டு இதுவும் பார்த்திங்கன்னா விற்கிறதுக்கு தான். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ பேஸில் தான் விற்பாங்க. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா எந்த மீன் எடுத்தாலும் 1 கிலோலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அதே மாதிரி நண்டும் எறா எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே கிலோ கணக்கில் தாங்க விற்பாங்க. இதில் என்னென்னா நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு, நம்ம இங்கே வாங்கினா நம்ம வீட்டு பக்கத்தில் வாங்கிறத விட ஒரு 50 ரூபா கம்மியாக இருக்குங்க. ஏன்னா நமக்கு வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைக்கெல்லாம் இங்கேருந்து தான் வாங்கிட்டே வராங்க. அதனால் அவங்க எக்ஸ்ட்ரா காசு வச்சு தாங்க விற்பாங்க. ஸோ இங்கே நம்ம வாங்கினோன்னா நமக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். அதனாலே நாங்கள் எப்பயுமே இங்கே தாங்க வருவோம். என்ன கொஞ்சம் அதிகமாக வாங்குறதுனா இங்கே வாங்கிக்கலாம். 1 கிலோ மட்டும் வாங்கினா போதும்னா வீட்டு பக்கத்துலேயே கூட வாங்கிக்கலாங்க. ஸோ நாங்கள் ரெகுலராக இங்கே தான் எப்பயுமே மோஸ்ட்லி வாங்குவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானும் கூட வந்திருக்கேன். ஸோ எப்பயுமே அவர் மட்டும்தாங்க போவாங்க. ஏன்னா மார்னிங்கே போனால் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு அவர் மட்டும்தான் போவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா சங்கரா மீன் தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் பாறை மீன் வாங்கினோம். எங்களுக்கு தேவையான மீன் வாங்கியாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா சுற்றி பார்த்திங்கன்னா மீன் கடைங்களாக இருக்கும். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மீனெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காகவே இந்த இடத்த கட்டி விட்டுருக்காங்க. இந்த இடத்துல லைனாக உட்காந்து எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. இது நாங்கள் வாங்கின மீனுங்க. சங்கரா மீன் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாறை மீன் தான் வாங்கினோம். ஸோ சங்கரா மீன் பார்த்திங்கன்னா 1 கிலோ 250 ரூபாங்க. நாங்கள் 1 கிலோ வாங்கினோம். பாறை மீன் 2 கிலோ வாங்கினோம். 1 கிலோ பார்த்திங்கன்னா 120 ரூபா. ஸோ 2 கிலோ 240 ரூபா ஆச்சுங்க. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோனா சங்கரா மீனுக்கு 40 ரூபா வாங்கினாங்க. பாறை மீன் 2 கிலோவாக இருக்கிறதால 60 ரூபா வாங்கினாங்க. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு 100 ரூபா ஆச்சுங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற இடம் தான். பாருங்கள், லைனாக நின்றுட்டுருக்காங்க. மீனை கொடுத்துட்டு அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க. மோஸ்ட்லி இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. நண்டும் எறாவும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது எத்தனை கிலோவோ அதுக்கேற்ற காசும் வாங்கிப்பாங்க. ஸோ இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க. பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எங்கள்கிட்ட தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மீன் பாருங்கள், பக்கத்தில் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது உயிரோட மீனுங்க. எப்படி பிடிக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க, நாங்கள் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். காலையிலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது. ஸோ போன உடனே டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சமையல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா. இங்கே மீனெல்லாம் நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. ஸோ இதுக்கப்புறம் சமைக்க வேண்டியது தான். சங்கரா மீன் குழம்பு வச்சிடலான்னு, இந்த மீனை பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிடலான்னு தான் இருக்கேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே சமைக்க வேண்டியது தாங்க. மீன் தலை பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக வாங்கணும். எதுக்காகனா தனுக்கு பார்த்திங்கன்னா மீன் தலைனா ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ தனுக்காகவே நாங்கள் வாங்கினோம். இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒரு 5 மீனோட தலை. இது எவ்வளோன்னா 100 ரூபாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக நான் ஃப்ரை பண்ண போகிறேன். மீனெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த இடத்துலையே நம்ம செப்ரேட்டாக கேட்டால் கூட இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதையும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சங்கரா மீனை பார்த்தோன்னே எங்கள் அம்மா செய்கிற மீன் குழம்பு தாங்க ஞாபகம் வந்தது. ஏன்னா எங்கள் அம்மா அடிக்கடிக்கு இந்த சங்கரா மீன் குழம்பு தான் செய்வாங்க. எங்கள் அம்மா செய்கிற மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டினா கண்டிப்பாக மீன் குழம்பு செஞ்சுருவாங்க. அவங்க எந்த மீனில் குழம்பு வச்சாலும் அது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, குழம்பு வச்சு முடிச்சுட்டு மீனும் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிட்டேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டும் வந்துட்டேங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.